சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், குணமாக்கும் சத்தியம். சங்கீத புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும் வசனம் இங்கேதான் உண்டு. இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதன் எவ்வளவு கேவலமான வார்த்தைகளை கேட்டு தன்னுடைய ஆத்மாவில் குத்தப்பட்டு பலவிதமான சோகமான வாழ்க்கைக்கு நேராகவும் எவ்வளவு பெரிய டிப்ரெஷன்ல கடந்து சென்றாலும் அந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இந்த வேத புஸ்தகத்தில் மாத்திரமே உண்டு. எவ்வளவு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸை தேடி போனாலும், எவ்வளவு மோட்டிவேஷனல் கூட்டங்களுக்கு சென்றாலும் அங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகள் ஒரு டெம்பரரி தான். ஏனென்றால் நானும் அதில் அகப்பட்டிருக்கிறேன். ஆறுதல் கிடைக்கிற வார்த்தை எங்கே கிடைக்கும் என்று சொல்லி அநேக மனிதர்களை தேடி சென்ற நாட்கள் உண்டு. ஆனால் ஒரு நாள் தெரிந்து கொண்டேன், நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதற்கான ஒரே ஒரு வழி இந்த வேத புஸ்தகத்தில் மாத்திரமே உண்டு என்று சொல்லி. இந்த சத்தியத்தோடு ஒருவன் நேரத்தை செலவிடும் பொழுது அவனுடைய ஆத்மா உயிரடையும். எதிலெல்லாம் அவன் காயப்பட்டு துக்கப்பட்டு பலவிதமான சோதனைகள் அகப்பட்டு ஒரு தோல்வியின் வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்த தோல்வியிலிருந்து ஜெயம் கிடைக்கிற காரியம் எங்கே உண்டு என்று சொல்லி இந்த வேத வசனம் காண்பிக்கும். அதனால் தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், வசனங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லி. எவ்வளவு பெரிய பாரத்தில் வாழ்ந்தாலும் சரி, இந்த வேத வசனம் அந்த மனிதர்களிடத்துல கடந்து செல்லும் பொழுது அவனுடைய ஆத்மா உயிரடைய செய்யும். ஆகவே தான் சொல்லுகிறேன், சத்தியத்தோடு நேரத்தை செலவிடுங்கள், நித்தியத்துக்கு போகிற வழி இதிலே உண்டு. ஆமென்.